டாக்கோஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் மைதா மாவு 2 கப் போடணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போடணும், வேறு ஒன்றும் தேவையில்லை. 2 கப்பு மைதா மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இதை நம்ம பிசைஞ்சு ஃபஸ்ட்டு வச்சிருவோம். நல்லா நமக்கு கட்டியாக வேணும்ல, அதனால் கொஞ்சம் நம்ம எண்ணெய் இது கூட நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். இது பாருங்க, சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை பிசைஞ்சிட்டு இதை மூடி ஊற்றிடுவோம். 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இதே மாதிரி. பிரெஸ்ட் பீஸ் தான் ரொம்ப நல்லது. நம்ம சிக்கன் எப்பயும் நார்மலாக நம்ம எப்படி வறுப்போமோ அந்த மாதிரி தான் வறுப்போம். சும்மா 1.5 ஸ்பூன் எண்ணெய் இந்த சிக்கன் அதில் போட்டுருவோம். அதில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்குவோம். இதில் நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரு, 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா. இவ்வளோ தான் இதில் போடணும். போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம இது ரவுண்டாக கூட வெட்டலாம், ஆனால் அதில் வைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நான் இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். 2 ஸ்பூன் கச்சப்பு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு தன்மை இதில் வரும், நல்லாயிருக்கும். சும்மா 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. பேன் ஃப்ரைஸும் வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மைனீஸ் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மைனீஸ் இருக்குது. டமாட்டர் சாஸ் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கச்சப், டமாட்டர் கச்சப் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது உரப்பு சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நம்ம கடுகு சாஸு, மஸ்டர்டு. பாருங்க, நான் ஒரு ரொட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி ஒட்டுச்சுன்னா அங்கே மாவு இல்லைன்னு அர்த்தம். நம்ம திரும்ப இதை எப்படி போட்டு இது செஞ்சுக்கோம். இப்போ ஒரு ரொட்டி எடுத்துட்டு இந்த பாருங்க, லைட்டாக சுட்டுருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. இந்த பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் நம்ம கவுந்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம 1 ஸ்பூன் போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தடவிட்டு நம்ம சிக்கன்
இதுலேயே நல்லா உரப்பு எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம கம்மியாகவே எல்லாமே நம்ம ரெடி பண்ணால் போதும். பாருங்க, தக்காளி, இதை பாருங்க, நம்ம 1 ஸ்பூன் வேணுமோ இல்லை 1.5 ஸ்பூன் வேணுமோ நம்ம இஷ்டம். நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடுதுன்றதை பொறுத்து இருக்குது. இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீஸ் வேணும்னா சீஸு கொஞ்சோண்டு இதில் போட்டுக்கோங்க. சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் போட்டுட்டு சிக்கன் இது மாதிரி சிக்கன் அடுக்கிக்குவோம். நம்ம தக்காளி அடுக்கிக்கலாம். கேப்சிகம் அடுக்கிக்குவோம். கொத்தமல்லி வச்சிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இதெல்லாம். நம்ம இதெல்லாம் நம்ம இப்படி வச்சுக்குவோம். வச்சாச்சு. மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்குவோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். 3 பீஸ் வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் மேலே நம்ம போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக தான் போடணும். ஏன்னா நம்ம சப்பாத்தி வந்து எண்ணெய் இல்லாமல் சுட்டிருக்கோம். அதனால் இது லைட்டாக கீழே. இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான், அதனால் ரொம்ப இழுக்காது. நம்ம இந்த பேனை வந்து நம்ம இப்படியே திருப்பிக்கலாம். இதை இப்படியே திருப்பி வச்சுக்கலாம். அப்புறங்க திருப்பி விட்டதில் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மூடுவோம். ஒரு 2 வாட்டி நம்ம அந்த மாதிரி திருப்பி விட்டுருப்போம். சரி, இங்கே பாருங்கள், ஆயிடுச்சு பாருங்கள். ரொட்டீன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இதை எடுத்து வச்சு நான் உங்களுக்கு இவங்க காமிக்க பாருங்கள். செம்மையாக நம்ம குட்டீஸுங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இன்ஷால்லா நான் இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.